பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போஸ்தலர் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 75 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. பவுல் எவர்களை உற்று பார்த்து தன்னை குறித்து சாட்சி கொடுத்தான்? ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. பவுல் எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு முன்பாக எவ்வாறு நடந்து வந்தார்? நல்மனசாட்சியோடே நடந்து வந்தார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன். யார் யாரிடம் கூறியது? பவுல் ஆலோசனை சங்கத்தாரிடம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி 4. அனனியா என்பவன் பிரதான ஆசாரியன். சரியா தவறா என கூறுக. சரி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 5. இவன், அதாவது பவுலின் வாயில் அடியுங்கள், யார் யாரிடம் கூறியது? அனனியா தனக்கு சமீபமாய் நின்றவர்களிடம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி 6. பவுல் அனனியாவை பார்த்து டேஸ் தேவன் உம்மை அடிப்பார் என்று கூறினான்? வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே தேவன் உம்மை அடிப்பார் என்று. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. நியாயப்பிரமாணத்தின்படி பவுலை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருந்தது யார்? அனனியா. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். கேள்வி எண் 8. நீர் டேஸுக்கு விரோதமாய் என்னை அடிக்கச் சொல்லலாமா என்று பவுல் அனனியாவிடம் கேட்டான். நியாய பிரமாணத்திற்கு விரோதமாய். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 9. சமீபத்திலே நின்றவர்கள் யாரை வைகிறாயா என்று பவுலிடம் கேட்டனர். தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்று கேட்டனர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 10. யாரை தீது சொல்லாயாக என்று எழுதப்பட்டுள்ளது? உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 11. சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. யார் யாரிடம் கூறியது? பவுல் சமீபத்தில் நின்றவர்களிடம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கேள்வி எண் 12. ஆலோசனை சங்கத்தார்களில் டேஸ் ஒரு பங்கும் டேஸ் ஒரு பங்குமாயிருந்தார்கள்? சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாயிருந்தார்கள். அப்போஸ்தலர் 23:6. கேள்வி எண் 13. சகோதரரே, நான் டேஸும் டேஸுடைய மகனுமாயிருக்கிறேன் என்று பவுல் கூறினார். பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன் என்று. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 14. எதை குறித்து தான் நியாயம் விசாரிக்கப்படுவதாக பவுல் ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னார்? மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 15. எது இரண்டாக பிரிந்தது?
ஆலோசனை சங்க கூட்டம் இரண்டாக பிரிந்தது. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 16 எதினால் ஆலோசனை சங்க கூட்டம் இரண்டாக பிரிந்தது? பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டானதினால். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 17 உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் யார்? சதுசேயர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 18 டேஸும் டேஸும் இல்லை என்றும் சதுசேயர் சொல்லுகிறார்கள். தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 19 உயிர்த்தெழுதல் மற்றும் தேவதூதனும் ஆவியும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறவர்கள் யார்? பரிசேயர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 20 பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டானதினால் எது உண்டாயிற்று? மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்கள் வரை. கேள்வி எண் 21 இந்த மனுஷனிடத்தில் அதாவது பவுலினிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம் என்று கூறியவர்கள் யார்? பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 22 பரிசேய சமயத்தாரான வேதபாரகரில் சிலர் எது தகாது என்று வாதாடினார்கள்? தேவனுடனே போர் செய்வது தகாது என்று. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 23 ஒரு டேஸ் அல்லது ஒரு டேஸ் இவனுடனே பேசினதுண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வேதபாரகரில் சிலர் கூறினர். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 24 பவுல் பீருண்டு போவான் என்று பயந்தது யார்? சேனாபதி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சேனாபதியின் பெயர் கிலவுதியு லீசியா. கேள்வி எண் 25 எது உண்டான போது பவுல் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்தார்? மிகுந்த கலகம் உண்டான போது. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்படுபவரா நீங்கள்? வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நினைப்பவரா நீங்கள்? அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களை நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 26 பவுலை இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி யார் யாருக்கு கட்டளையிட்டது? சேனாபதி போர் சேவகருக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 27 கர்த்தர் பவுலின் அருகே நின்று தரிசனமான வேலை எது? ராத்திரி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 28 பவுலை திடன்கொள் என்று கூறியது யார்? கர்த்தர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி 29 நீ என்னை குறித்து டேஸிலே சாட்சி கொடுத்தது போல டேஸிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பவுலிடம் கூறினார். எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 30 தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதுமில்லை குடிப்பதுமில்லை என்று சபதம் பண்ணி கொண்டவர்கள் யார்? யூதரில் சிலர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
கேள்வி எண் 31. யூதரில் சிலர் ஒருமித்து சபதம் பண்ணி கொண்ட வேலை எது? விடியற்காலம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 32. பவுலை கொலை செய்ய வேண்டுமென்று உண்ணாவிரதம் இருந்தவர்கள் எத்தனை பேர்? 40 பேருக்கு அதிகமான யூதர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்கள். கேள்வி எண் 33. யூதரில் சிலர் தங்கள் உண்ணாவிரத சபதத்தை யாரிடத்தில் போய் தெரிவித்தார்கள்? பிரதான ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 34. யூதரில் சிலர் தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதில்லை என்று டேஸ் சபதம் பண்ணி கொண்டார்கள். உறுதியான சபதம் பண்ணி கொண்டார்கள். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 35. சபதம் பண்ணிக்கொண்ட 40 பேருக்கு அதிகமான யூதர் பிரதான ஆசாரியரையும் மூப்பரையும் எவர்களோடே கூட போகும்படி கூறினர்? ஆலோசனை சங்கத்தாரோடே கூட போகும்படி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 36. பவுலுடைய காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல யாருக்கு காண்பிக்கும்படி யூதரில் சிலர் பிரதான ஆசாரியர் மற்றும் மூப்பருக்கு ஆலோசனை சொல்லினர்? சேனாபதிக்கு காண்பிக்கும்படி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 37. பவுல் டேஸ் வருகிறதுக்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம் என்று டேஸில் சிலர் கூறினர். பவுல் கிட்ட வருகிறதற்குள்ளே யூதரில் சிலர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்கள் வரை. கேள்வி எண் 38. பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று ஆயத்தமாயிருக்கிற சற்பனையை பவுலுக்கு அறிவித்தது யார்? பவுலினுடைய சகோதரியின் குமாரன். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 39. பவுலுக்கு விரோதமான சற்பனையை பவுலினுடைய சகோதரியின் குமாரன் எங்கே போய் பவுலுக்கு அறிவித்தான்? கோட்டைக்குள்ளே போய். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கேள்வி எண் 40. இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம் யார் யாரிடம் கூறியது? பவுல் 100க்கு அதிபதிகளில் ஒருவனிடம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கேள்வி 41. இந்த வாலிபனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போம். இதில் வரும் வாலிபன் என்பது யாரை குறிக்கிறது? பவுலினுடைய சகோதரியின் குமாரனை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனங்கள். கேள்வி 42. தன் சகோதரியின் குமாரன் யாரிடத்தில் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்று பவுல் 100க்கு அதிபதி ஒருவனிடம் கூறினார்? சேனாபதியினிடத்தில் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்று. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 16 17 வசனங்கள். கேள்வி 43. பவுலினுடைய சகோதரியின் குமாரனை சேனாபதியினிடத்திற்கு கூட்டிக் கொண்டு போனது யார்? 100க்கு அதிபதிகளில் ஒருவன். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்கள். கேள்வி 44. நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்ன? யார் யாரிடம் கேட்டது? சேனாபதி பவுலினுடைய சகோதரியின் குமாரனிடம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 45. பவுலினுடைய சகோதரியின் குமாரனுடைய கையை பிடித்து தனியே அழைத்து கொண்டு போனது யார்? சேனாபதி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி 46. யூதர்கள் பவுலின் காரியத்தை டேஸ் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாபதியிடம் காண்பிக்க ஆயத்தமாயிருந்தனர். அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கேள்வி 47. நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம் யார் யாரிடம் கூறியது? பவுலினுடைய சகோதரியின் குமாரன் சேனாபதியிடம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 16 மற்றும் 21 வசனங்கள். கேள்வி 48. 40 பேருக்கு அதிகமான யூதர் பவுலுக்கு பதிவிருந்து யாருடைய உத்தரவுக்காக காத்து கொண்டு ஆயத்தமாயிருந்தனர்?
சேனாபதியின் உத்தரவுக்காக. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 49. சேனாபதி பவுலினுடைய சகோதரியின் குமாரனாகிய வாலிபனுக்கு கட்டளையிட்டது என்ன? நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாதே என்று கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 50. சேனாபதி 100க்கு அதிபதிகளில் எத்தனை பேரை அழைத்து குதிரையை ஆயத்தப்படுத்தும்படி கூறினான்? 2 பேரை அழைத்து. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 51. யூதர்கள் பவுலுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று சேனாபதிக்கு தெரிய வந்தபோது அவர் பவுலை எந்த பட்டணத்திற்கு அனுப்பினார்? செசரியா பட்டணத்திற்கு. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 52. பவுலை கூட்டிக் கொண்டு செசரியா பட்டணத்திற்கு போகும்படி ஆயத்தம் செய்ய யார் யாரிடம் கூறியது? சேனாபதி 100க்கு அதிபதிகள் 2 பேரிடம் ஆயத்தம் பண்ணும்படி கூறினார். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். கேள்வி 53. செசரியா பட்டணத்திற்கு போகும்படி டேஸ் காலாட்களையும் டேஸ் ஈட்டிக்காரரையும் ஆயத்தம் பண்ணும்படி சேனாபதி கூறினார். 200 காலாட்களையும் 200 ஈட்டிக்காரரையும். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 54. எத்தனை குதிரை வீரரை ஆயத்தம் பண்ணும்படி சேனாபதி 100க்கு அதிபதிகளிடம் கூறினார்? 70 குதிரை வீரரை ஆயத்தம் பண்ணும்படி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 55. செசரியா பட்டணத்திற்கு செல்வதற்கான ஆயத்தங்களை எந்த வேளையில் செய்யும்படி சேனாபதி 100க்கு அதிபதிகளிடம் கூறினார்? ராத்திரியில் 3ஆம் மணி வேளையில் செய்யும்படி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி 56. பவுலை யாரிடத்திற்கு பத்திரமாய் கொண்டு போகும்படி சேனாபதி 100க்கு அதிபதிகளுக்கு கட்டளையிட்டார்? தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸின் இடத்திற்கு கொண்டு போகும்படி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 57. ஃபேலிக்ஸின் இடத்திற்கு பவுலை எதில் கூட்டி சென்றனர்? குதிரையில். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கேள்வி 58. தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸுக்கு நிருபம் எழுதியது யார்? சேனாபதியாகிய கிலவுதியு லீசியா. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 59. டேஸ் தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ் என்று சேனாபதி நிருபம் எழுதினார்? கணம் பொருந்திய தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸ் என்று. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி 60. யூதர் பிடித்து கொலை செய்ய போகிற சமயத்தில் பவுலை விடுவித்தது யார்? சேனாபதியாகிய கிலவுதியு லீசியா. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 61. சேனாபதி எவர்களோடே கூட போய் பவுலை விடுவித்தார்? போர் சேவகரோடே கூட போய். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 62. சேனாபதி பவுலை விடுவிக்க காரணம் என்ன? பவுலை ரோமனென்று அறிந்ததினால். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கேள்வி 63. எப்படிப்பட்ட குற்றம் பவுலிடம் இல்லை என்று சேனாபதி கண்டறிந்தார்? மரணத்துக்காவது விலங்குக்காவது ஏற்ற குற்றம். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 64. பவுல் எதை குறித்து குற்றம் சாட்டப்பட்டுள்ளான் என்று சேனாபதி விளங்கிக் கொண்டார்? யூதருடைய வேதத்திற்கடுத்த விஷயங்களை குறித்து. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். கேள்வி 65. சேனாபதி பவுலை ஃபேலிக்ஸின் இடத்திற்கு அனுப்ப காரணம் என்ன?
யூதர்கள் பவுலுக்கு விரோதமாய் சற்பனையான யோசனை செய்கிறார்கள் என்று தெரிய வந்ததினால். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 66. கிலவுதியு லீசியா தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸுக்கு எழுதிய நிருபத்தின் கடைசி வார்த்தை என்ன? சுகமாயிருப்பீராக. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 67. போர்ச் சேவகர் பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே எந்த ஊருக்கு சென்றனர்? அந்திப்பத்திரி என்கிற ஊருக்கு. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கேள்வி எண் 68. போர்ச் சேவகர் யாரை பவுலுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினர்? குதிரை வீரரை அனுப்பிவிட்டு. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். கேள்வி எண் 69. பவுலை ஃபேலிக்ஸுக்கு முன்பாக நிறுத்தினவர்கள் யார்? குதிரை வீரர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33 வசனங்கள். கேள்வி எண் 70. குதிரை வீரர் டேஸ் பட்டணத்தில் சேர்ந்து டேஸை தேசாதிபதியாகிய ஃபேலிக்ஸிடம் கொடுத்தனர்? செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை கொடுத்தனர். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 71. ஃபேலிக்ஸ் பவுலை எங்கே காவல் பண்ணுவித்தான்? ஏரோதின் அரமனையில். அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 72. குற்றம் சாட்டுகிறவர்கள் பவுலுக்கு விரோதமாய் சொல்லுகிற காரியங்களை யாருக்கு முன்பாக வந்து சொல்லும்படி சேனாபதி கட்டளையிட்டார்? ஃபேலிக்ஸிற்கு முன்பாக சொல்லும்படி. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கேள்வி எண் 73. பவுலை ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு சென்றது யார்? சேனாபதியாகிய கிலவுதியு லீசியா. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 74. சேனாபதி ஏன் பவுலை ஆலோசனை சங்கத்துக்கு முன் கொண்டு சென்றார்? பவுல் மேல் சாட்டின குற்றத்தை அறிய வேண்டுமென்று. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 75. எப்போது பவுலின் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று ஃபேலிக்ஸ் கூறினார்? பவுல் மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுத உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயன்பெறட்டும். நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நீங்கள் சொல்கிற பகுதியிலிருந்து கேள்வி பதில்கள் போடப்படும். பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.